நமஸ்காரம் ஆல். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? 12 டேஸ் கழிச்சு மீட் பண்ணுறோம் இல்லைங்களா? ஐ எம் டாக்டர் விஷ்ணுராம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கு டயபிட்டிஸ் மெலிட்டஸ். ஓகே, இது இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கா? ஆமாம் இம்பார்ட்டன்ட் டாபிக். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோன்னே வச்சுக்கோங்களேன், ஒரு கசின்ஸ் சன் ஆர் டாட்டர்ஸ் மேரேஜ் போய் நைட்டு ரிசப்ஷன் எல்லாம் நல்ல டின்னர் சாப்பிட்டுட்டு ஒரு காமன் பிளேஸில் எல்லாம் அக்காமடேஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அங்கே எல்லாம் ஸ்டே பண்ணியிருப்போம். நைட்டு ஒரு அரட்டை கச்சேரி நடக்கும். அதுக்கு முன்னாடி திடீர்னு ஒருத்தர் எந்திரிச்சு போய் நான் மாத்திரைகள் சாப்பிட்டு வரேன்ட்டு எந்திரிப்பார். இன்னொருத்தரும் போவார். அப்படியே ஒரு 10 பேரில் 5 பேர் போயிடுவாங்க. போகும்போதே நான் 5 மாத்திரை, நான் 4 மாத்திரை, நான் 2 தான் அப்படின்னு பேசிகிட்டே போவாங்க. அதில் நடுவில் ஒருத்தர் நாட்டாமல் பண்ணுறவர் உட்கார்ந்துருப்பார். அவர் சொல்லுவார், நானும் தான் 3 மாத்திரை சாப்பிடணும், ஆனால் ஒரு 3 நாள் விட்டு பார்ப்பனேன்னு கொண்டு வரல அப்படிம்பாரு. இது எல்லாத்துக்கும் ஒரு பேசுறதுக்கு ஒரு நல்ல டாபிக்கு இந்த டயபிட்டிஸ். உடனே சர்க்கரை டயபிட்டிஸ், உனக்கு சர்க்கரை இருக்கா, எவ்வளோ வருஷம், டாக்டருங்களை பற்றி மருந்துகளை பற்றி லாட் ஆஃப் டிஸ்கஷன் நடக்கும் இல்லைங்களா? ஸோ பேசுறதுக்கு ஒரு காமன் டாபிக் டயபிட்டிஸ். ஏன் அவ்வளோ காமன் ஆச்சு அப்படின்னா, எல்லாருக்கும் காமனாக ஒரு ஃபேமிலியில் ஒருத்தருக்காவது இருக்குங்கிற மாதிரி ஆயிடுச்சு டயபிட்டிஸ். ஸோ அதை பற்றி கொஞ்சம் நம்ம சயின்டிஃபிக்காகவும் தெரிஞ்சுக்கலாம், என்ன பண்ணோம் ஏது பண்ணோன்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இது புது வியாதி கிடையாது. 1500 பிசி, 1500 பிசி, அதாவது இன்னையிலேருந்து ஒரு 3500 இயர்ஸுக்கு முன்னாடியே ஈஜிப்டில் ஈபர் பேப்பரியஸ்ன்னு அவங்களுடைய புக்கு, அதில் வேஸ்டி தர்ஸ்டி டிசீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உடம்பு ரொம்ப மெலிஞ்சிட்டே வரும், நிறைய தண்ணி குடிச்சிட்டே போவாங்க. இது அவங்க சொன்னது தெய்வ குத்தம். அப்புறம் இன்வேரியபிளி அது டெத்து தான், மார்டாலிட்டி. அடுத்தது 250 பிசி, அப்போ அப்பலோனியஸ்னு ஒருத்தர் இதே சிம்டம்ஸோட இருக்கவங்களுக்கு டயபிட்டிஸ் அப்படின்னு பேர் வச்சார். டயபிட்டிஸ்னா அவர் மீன் பண்ணது சைஃபன். அவர் கிரீக் ஃபிசிஷியன். கிரீக்கில் டயபிட்டிஸ்னா சைஃபன் அர்த்தம். சைஃபன் போட்டு உறிஞ்சிடும்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இது நம்ம பாடி ஃப்ளூயிட் எல்லாம் உறிஞ்சிடுது அப்படிங்கிற அர்த்தத்தில் டயபிட்டிஸ்ன்னு பேர் வச்சார். நம்ம கிரேட் சர்ஜன் அண்ட் ஃபிசிஷியன் சுஷ்ருதா அண்ட் சாரகா 4th and 5th century AD. அப்போ சுஷ்ருதா ஃபர்ஸ்ட் சொன்னது மதுமேகா, அதாவது ஹனி இன் தி யூரின் அப்படின்னு சொன்னார். ஏன்னா யூரின் திக்காகவும் இருக்கும், சுகரோட இருக்கும், அதை வச்சு சொன்னார். அப்புறம் சாரகா அப்பவே டயபிட்டிஸ்ல 2 டைப் இருக்கு அப்படின்னு சொன்னார். டைப் 1 டைப் 2ன்னு. டைப் 1 டைப் 2ன்னு அவர் லேபிள் பண்ணல, நான் 2 வகையான டயபிட்டிஸ் இருக்கு அப்படின்னார். அடுத்தது பார்த்தீங்கன்னா 1675ல் இன்னொரு இங்கிலீஷ் ஃபிசிஷியன், அவர் தான் டயபிட்டிஸோட சேர்த்து மெலிட்டஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சேர்த்திட்டார். டயபிட்டிஸ் மெலிட்டஸ். மெலிட்டஸ்ன்னா ஹனீடு, அதாவது யூரின் ஹனி மாதிரி இருக்கு அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லிட்டார். சரிங்களா? அப்புறம் நான் 1889ல் பேன்க்ரியாஸ்னு ஒரு ஆர்கன் நம்ம உடம்புல இருக்கு, அதுதான் டயபிட்டிஸ்க்கு மெயின் ரீசன் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அது எப்படின்னா, அனிமல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலமாக அந்த ஆர்கனை ரிமூவ் பண்ணி அந்த ரிமூவ் பண்ண அனிமல்ஸ்க்கெல்லாம் இந்த டயபிட்டிஸ் சிம்டம் இருக்கான்னு கண்டுபிடிச்சி இதுதான் மெயின் ரீசன், பேன்க்ரியாஸ் தான் கல்பிரிட் ஆர்கன் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அடுத்தது 1991ல் பண்டிங் அண்ட் பெஸ்ட், இந்த பேர் எல்லாரும் சிலர் கேள்விப்பட்டிருப்பீங்க. 1921ல் இன்சுலின் கண்டுபிடிச்சாங்க. இதுதான் டேர்னிங் பாயிண்ட், டயபிட்டிஸ் ட்ரீட்மெண்ட்டில் டேர்னிங் பாயிண்ட். 1922ல் இன்சுலின் கொடுத்து ஒருத்தர் நல்ல ரெக்கவரி ஆகி லாங் லைஃப் இருந்தார் அப்படின்னு டாக்குமெண்டேஷன் இருக்குது. சரிங்களா? இதுதான் டயபிட்டிஸுடைய ஹிஸ்ட்ரி. இப்போ நிறையா அதுக்கப்புறம் மருந்துகள், மாத்திரைகள், இன்சுலின்களில் வேரியஸ் வெரைட்டிஸு. அப்போ இப்போ 2016ல் FDA, ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன், USA, அவங்க ஒரு ஆர்டிஃபிஷியல் பேன்க்ரியாஸ்னு ஒரு டிவைஸ், அது நம்ம பிளட்டில் இருக்கிற சுகரை சென்ஸ் பண்ணிக்கும், எவ்வளோ இருக்குது அப்படின்னு. ரைஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்சுலின்
ரிலீஸ் பண்ணு அந்த மாதிரி ஒரு டிவைஸ் அதான் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நிறைய பேர் நம்ம பாப்புலேஷன்லேயே இன்சுலின் பம்ப்ஸ் வச்சுருக்காங்க இல்லையா, கண்டினியூஸ் இன்சுலின் பம்ப்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இது அட்வான்சஸ் இன் டயபிட்டிஸ் மெலிட்டஸ். சரி, இது டயபிட்டிஸ் மெலிட்டஸ்னா என்னங்க அப்படின்னா, அதாவது நம்ம பிளட் குளுக்கோஸ் லெவல் அதிகமாக இருப்பது, ஹைப்பர் கிளைசீமியா அப்படின்னு சொல்லுவோம். அதனால வர வேரியஸ் உறுப்புகளுடைய டேமேஜஸ், அதனால வர ப்ராப்ளம் தான் டயபிட்டிஸ் மெலிட்டஸ். ஸோ இது ஒரு சிங்கிள் டிசீஸாக கன்சிடர் பண்ணாமல் ஒரு குரூப் ஆஃப் மெட்டபாலிக் டிசீஸ்ன்னு சொல்கிறோம். சரிங்களா? இது எப்படி நம்ம மற்றவங்களுக்கு எப்படி பேலன்ஸ் இருக்குது, டயபெட்டிக் பீப்புளுக்கு எப்படி டயபிட்டிஸ் வருது ஒரு சின்னதாக பார்க்கலாம். என்னென்னா, நம்ம பிளட்டில் குளுக்கோஸ் லெவல் எப்படி சர்க்குலேஷனில் இருக்குது அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற உணவு எனர்ஜி இன்டேக் சொன்னோம் இல்லையா ஒபிசிட்டி பேசும்போது, அந்த எனர்ஜி இன்டேக் நம்ம சாப்பிட்ற ஐட்டம் குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகி பிளட்ல சர்க்குலேட் ஆகும். ஒன்று. ரெண்டாவது, லிவரில் இருந்து குளுக்கோஸ் ரிலீஸ் ஆகும். மூணாவது, இந்த உடல் உறுப்புகள் எதெல்லாம் ஆக்டிவாக ஃபங்க்ஷனிங்காக இருக்கோ அதெல்லாம் அந்த சர்க்குலேட்டிங் குளுக்கோஸை எடுத்துக்கும். இதனால ஒரு பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுது. இது ஆட்டோமேட்டிக்காக நடக்குதா அப்படின்னா, இதற்கு ஒரு ஹார்மோன் இம்பார்ட்டன்ட். அந்த ஹார்மோன் தான் இன்சுலின். சரிங்களா? இந்த இன்சுலின் எப்படி ஒர்க் பண்ணுது அது வில் கம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சொன்னேன், லிவர்ல இருந்து சுகர் ரிலீஸ் ஆகும், குளுக்கோஸ் ரிலீஸ் ஆகும்னு. நம்ம அது ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கு. நம்ம எல்லாருமே இண்டஸ்ட்ரி ஓனர்ஸ் தான். ஒரு இண்டஸ்ட்ரி இல்லைங்க, ஒரு 8 to 10 more than 10 இண்டஸ்ட்ரீஸ். சுகர் ஃபேக்ட்ரி, ஃபேட் ஃபேக்ட்ரி, ப்ரோட்டீன் ஃபேக்ட்ரி, என்சைம்ஸ் ஃபேக்ட்ரி, ஹார்மோன் ஃபேக்ட்ரி, ஸ்டீராய்டு ஃபேக்ட்ரி, அப்புறம் நியூரோ கெமிக்கல் ஃபேக்ட்ரி, அப்புறம் என்ன சொல்கிறது, பம்பு, வேல்வ்ஸ் வச்சுருக்கோம், பம்ப்ஸ் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் எனர்ஜி ப்ரொடக்ஷன், பவர் ஜெனரேஷன், இவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் ஃபேக்ட்ரிஸுக்கு நம்ம தான் ஓனர். சரிங்களா? ஸோ இப்பேற்பட்ட நம்ம உடம்ப நம்ம கேர்ஃபுல்லாக மானிட்டர் பண்ணாதான் இந்த ஃபேக்ட்ரிஸ் நல்லபடியாக போயிட்டுருக்கும். ஓகே, ரைட். ஓகே, இப்போ இன்சுலின் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது ஒரு அமினோ ஆசிட்னு சொல்லுவோம். இந்த புரோட்டீன் காம்ப்ளெக்ஸ் தான் இது. ஸோ நிறைய அமினோ ஆசிட் சேர்ந்து ப்ரோ இன்சுலின் அப்படின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணும். இந்த ப்ரோ இன்சுலின் உடஞ்சு ப்ரோ இன்சுலின் ஒரு வரும். இது எல்லாமே ஒரு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் மாதிரி தான் கிரியேட்டர் கொடுத்துருக்காரு. ப்ரோலேருந்து ப்ரோ இன்சுலின் 2 செயினாக இருக்கும். அது ஒரு செயின் கனெக்டிங் பெப்டைடு, சி பெப்டைடுன்னு சொல்லுவோம். அது ரெண்டையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதை உடஞ்சு இன்சுலின் ரிலீஸ் ஆகும். ஸோ ப்ரோ இன்சுலின், சி பெப்டைடு, இன்சுலின். ஸோ இது எல்லாமே எங்கிருந்து வருது அப்படின்னா, பேன்க்ரியாஸ்னு ஒரு ஆர்கன் சொன்னேன் இல்லையா, ஸ்டமக்குக்கு கீழே இன்டெஸ்டைனல் லூப்பில் அழகாக உட்காந்துருக்கும். அதில் பீட்டா செல்ஸ் அதுதான் இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆல்ஃபா செல்ஸு இன்சுலினுக்கு ஆப்போசிட் ஹார்மோன் குளுக்ககானுங்கிற ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணும். சரிங்களா? இந்த பீட்டா செல்ஸ்லேருந்து வர இன்சுலின் என்ன பண்ணுதுன்னா, எப்போ வெளியில் ரிலீஸ் ஆகும்னா, நம்ம சாப்பிட்ட உடனேயே நம்ம பிளட் குளுக்கோஸ் லெவல் 70 மில்லிகிராம்ஸுக்கு மேலே ரைஸ் ஆகும்போது இன்சுலின் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். டக்குன்னு ஒரு பீக்குக்கு போகும். அப்புறம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் மெயின்டெனன்ஸ் ட்ராப் ஆகிடும். இதுதான், இப்படி தான் ஒவ்வொரு தடவையும் ஃபுட் இன்டேக் வென்எவர் பிளட் குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த இன்சுலின் ரிலீஸ் ஆகும், பீக் வரும், பிளாட்டூ வரும், கீழே இறங்கி ஒரு 15-20 மினிட்ஸில் கம்ப்ளீட் டிஸப்பியர் ஆகும். இதுதான் ப்ராசஸ். இந்த இன்சுலின் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னா, ஒவ்வொரு செல்லுலேயும், நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் செல்லு தான் பிரிக் மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அங்கே இந்த இன்சுலின் உட்கார்றதுக்கு ஒரு சேர் இருக்குது, ரிசப்டார் சொல்கிறோம். அங்கே போய் இன்சுலின் அட்டாச் ஆன உடனே குளுக்கோஸும் அந்த செல்குள்ளார போக முடியும். அது நிறைய கெமிக்கல் ப்ராசஸ் எல்லாம் இருக்குது, அது வேணும். உள்ளே போய் அதை எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும்.
சரிங்களா? நம்மளுக்கு தேவையான எனர்ஜி. சரி, இப்போ இது எப்படி மெயின்டைன்? இப்போ இன்சுலின் லெவல் வந்து கான்ஸ்டண்டா இருக்காது. ஃபுட்டு சாப்பிட்ட உடனேயே பீக்குக்கு போகும், டவுன் ஆகி 10 to 15 மினிட்ஸ் டிஸப்பியர். இதை மானிட்டர் பண்றது லிவர் அண்ட் கிட்னிஸ். லிவர்லையும் கிட்னிலிருந்தையும் ஒரு என்சைம் ரிலீஸ் ஆகி இந்த இன்சுலினை 15 மினிட்ஸுக்கு அப்புறம் டெஸ்ட்ராய் பண்ண. இப்போ லிவர் டேமேஜ், கிட்னி டேமேஜ் இருக்கவங்களுக்கு இந்த இன்சுலின் டிஸ்ட்ரக்ஷன் கம்மியாக இருக்கும், அல்லது இன்சுலின் டிஸ்ட்ரக்ஷனே நடக்காது. ஏன்னா லிவரும் கிட்னியும் டேமேஜ் ஆகிருக்குன்னா அப்போ என்ன ஆகும், அவங்களுக்கு இன்சுலின் லெவலில் நம்ம பாடியில் ஜாஸ்தியாகவே இருக்கும். அவங்க தான் அடிக்கடி லோ சுகர்னு சொல்லுவோம் இல்லையா, ஹைப்போகிளைசீமியாவுக்கு போவாங்க. இதுதான் பேசிக் மெக்கானிசம். இதில் வந்து நம்ம இன்சுலினை எதெல்லாம் ஜாஸ்தி பண்ணி கொடுக்கணும்னா, நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு, அதாவது பிளட் குளுக்கோஸ், அமினோ ஆசிட்ஸ், ப்ரோட்டீன் சாப்பிட்டாலும் ஃபேட்டு சாப்பிட்டாலும், அது தவிர நிறையா என்சைம்ஸ், ஹார்மோன்ஸும் இன்சுலினை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? அப்புறம் இது சுகர் வந்து நம்ம பிளட் ஃபாஸ்டிங் ஸ்டேட்டில் எப்படி நம்மளுக்கு பிளட் சுகர் மெயின்டைன் ஆகுது அப்படின்னா, நம்ம சாப்பிட்ட உடனேயே 70 மில்லிகிராமுக்கு மேலே வர சுகரை இன்சுலின்னால ஒன்று தேவையான டிஷ்யூஸுக்கு போய் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணும். எக்ஸ்ட்ரா குளுக்கோஸ் என்ன பண்ணுதுன்னா லிவரில் போய் ஸ்டோர் ஆகிடும். லிவர் தான் ஸ்டோரேஜ், மசில்ஸும் டு சம் எக்ஸ்டென்ட் ஸ்டோரேஜ் பாயிண்ட். நம்ம பிளட் லெவல் சுகர் இந்த ஃபாஸ்டிங் ஸ்டேட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, உணவு ரொம்ப நேரம் சாப்பிடாம இருக்கிற சமயத்தில் இந்த லிவர்லேருந்து வெளியில் வரும் சுகர், வெளியில் வந்து குளுக்கோஸ் வெளியில் வந்து அதனுடைய வேலைகளை பார்க்கும். இது பிரெயின் எக்ஸெப்ஷன். ஏன்னு கேட்டிங்கன்னா, பிரெயின் அண்ட் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி சிகப்பு அணுக்கள் ஆர்பிசிஸும் பிளட் குளுக்கோஸ் தான் அதுக்கு மெயின் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. இது ரெண்டும் ஒர்க் ஆகிறதுக்கு இன்சுலின் தேவையில்லாமையே அது செல்ஸ் உள்ளார போக முடியும். இது கிரியேட்டருடைய அற்புதங்கள்லாம் ஒன்று. இது எல்லாமே ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ், ஸ்பிளிட் செகண்ட்ஸில் நடக்கும், மைக்ரோ செகண்ட்ஸில் நடக்கிற ப்ராசஸ் இது எல்லாமே. யூ வில் பி சர்ப்ரைஸ்டு. நான் ஒரு ஃபேக்ட் சொன்னால், இப்போ நம்ம கண்ணில் லைட் பட்டோன்னே அது எப்படி தெரியுது அப்படின்னா, ரொடாப்சின் ஒரு பிக்மெண்ட்டு அது ஆக்டிவ் ஃபார்முக்கு மாறணும், பேத்தோரடாப்சின் அப்படின்னு. இந்த லைட் பட்டோன்னே அது ஆக்டிவ் ஃபார்முக்கு மாறிடும். இது எவ்வளோ டைம் எடுக்கும்னு பார்த்தீங்கன்னா 1 பைக்கோ செகண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. 1 பைக்கோ செகண்ட்னா எவ்வளோன்னா, ஒரு செகண்டை 10 to the power of 12ல் டிவைட் பண்ணால் எவ்வளவோ அதுதான் 10 to the power of 12ன்னா 1,00,000 கோடி. அவ்வளோ அற்புதமான சிஸ்டம் நம்ம உடம்பு. லைக் என்ன சொல்கிறது, இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி, எனிதிங் கேன் கம், nothing to beat our human body and our physiology, anatomy and physiology. இது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் நல்லபடியாக நடந்துட்டுருக்கு. ரைட். இப்போ டயபெட்டிஸ் இருக்கு அப்படின்னு யாருக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நார்மல் வேல்யூஸ் பிளட் குளுக்கோஸ் லெவல் சொல்கிறேன். ஃபாஸ்டிங்னா என்ன அர்த்தம்னா 8 hours வித்தவுட் கலோரி இன்டேக். 8 hours போதும். சாரி, சில லேப்ஸில் 10 hours, சில லேபில் 12 hours எல்லாம், 8 hours மினிமம். ஓகே, இந்த 8 hours ஃபாஸ்டிங் பிளட் குளுக்கோஸ் லெவல் 70லிருந்து 110 நார்மல். HbA1c இது வந்து 5.6 வரைக்கும் நார்மல். அடுத்தது போஸ்ட் பிராண்டியல், சாப்பிட்ட உடனே 2 hours கழிச்சு எவ்வளோ இருக்கணும்னா 110லேருந்து 140 மில்லிகிராம்ஸ். ரேண்டமாக ஒரு 3 hours 4 hours இருந்தால் 140க்கு கீழே இருக்கணும். இதுதான் நார்மல் ரேஞ்சு. சரி, சுகர் டயபிட்டிஸ் இருக்கு அப்படின்னா எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, ஃபாஸ்டிங் பிளட் சுகர் 126க்கு மேலே இருந்தால், HbA1c 6.4க்கு மேலே இருந்தால், போஸ்ட் பிராண்டியல் 2 hour போஸ்ட் பிராண்டியல் சுகர் 200க்கு மேலே இருந்தால்,
டெக்ஸ்ட் புக்ஸ் டிப்பிக்கலாக சொல்கிறது ஃபுட்டுக்கு பதிலாக 75 grams ஆஃப் குளுக்கோஸை குடிக்க வச்சு 2 hours கழித்து பிளட் சுகர் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு. இது குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. அது 200க்கு மேலே இருந்தால், ரேண்டம் பிளட் சுகர் 200க்கு மேலே இருந்தால் இவங்கள டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் அப்படின்னு லேபிள் பண்ணும். இது ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு 3 தடவை கன்ஃபார்ம் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறது நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஒன்று ட்ரீட்மெண்ட் ப்ரொலாங்ட் அண்ட் மேபி லைஃப் லாங் ஒன்று. ரெண்டாவது ராங் வேல்யூஸ்னால நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தா டயபெட்டிஸ் மெலிட்டஸை விட டேஞ்சரஸ் காம்ப்ளிகேஷன் த லோ சுகர் ஹைப்போகிளைசிமியா அது ஆகிடும். அதனால் ஒரு தடவை 2 தடவை கன்ஃபார்ம் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறது நல்லது. இப்போ 2 ரேஞ்சு சொல்லிட்டேன். ஃபாஸ்டிங்கு நார்மல் ரேஞ்சு சொன்னேன், அப்புறம் டயபெட்டிஸ் ரேஞ்சு சொன்னேன். அப்சர்வ் பண்ணிங்கன்னா நடுவில் ஒரு கேப் இருக்கும். இப்போ ஃபாஸ்டிங் பிளட் சுகர் 110லிருந்து 126, HbA1c 5.7லிருந்து 6.4, போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகர் 140லிருந்து 200 milligrams, ரேண்டம் பிளட் சுகர் 140லிருந்து 200 milligrams. இவங்களை என்ன சொல்கிறது அப்படின்னா, இவங்க ஃபாஸ்டிங் இன்டாலரன்ஸ், ஃபாஸ்டிங் குளுக்கோஸ் இன்டாலரன்ஸ் சொல்லுவோம், இல்லைன்னா ப்ரீ டயபெட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் ப்ரீ டயபெட்டிக் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அதுலேயுமே டிசீசஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் நோட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இது எப்படி இந்த 200 இதெல்லாம் கட் ஆஃப் கொண்டு வந்தாங்கன்னா ஆவரேஜ் பாப்புலேஷன் ஸ்டடி. அதே மாதிரி இவங்களுக்கு இந்தந்த டிசீஸ் இருக்கா இல்லையா, அந்த கட் ஆஃப் லெவலில் இருக்கா இல்லையா வச்சு தான் இந்த ரேஞ்சஸ் எல்லாம் டிசைட் பண்ணுறது. சரிங்களா? இது அபவுட் சுகர் வேல்யூ, பேலன்ஸ் சொன்ன எனர்ஜி இன்டேக், லிவர்லேருந்து வர குளுக்கோஸ் அவுட்புட், நம்ம பிளட் குளுக்கோஸை வேரியஸ் டிஷ்யூஸ் யூஸ் பண்ணுறது, இன்சுலினுடைய இம்பார்ட்டன்ஸ் சொன்னேன். ஓகே, ஸோ இன்னைக்கு இதோட நிறுத்திக்கலாம். நம்ம வில் see in the next session. Thank you. All the best.